அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை ஸ்பெஷல் கஜடா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 125 கிராம் மைதா, 100 கிராம் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இது கூட 4 காடமம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் எக் நான் எடுத்திருக்கேன். இது ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸ் எக் நீங்கள் எடுக்க வேணாம். மீடியம் சைஸ் எக்கு அப்படி இல்லாட்டி பெரிய சைஸ் எக் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் பீட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் சுகரையும் முட்டையும் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பிளெண்ட் பண்ணிங்கன்னா சுகர் கரெக்டாக கரையாது. ஸோ ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் நான் சோடாப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பக்கமுமே சோடாப்பும் உப்பும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சுகரையும் முட்டையும் அடித்து அதை இது கூட ஊற்றி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட தண்ணி வேறு எதுவுமே ஊற்ற தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் வேணும்னா ஊற்றிக்கலாம். நீங்கள் மீடியம் சைஸ் முட்டையோ இல்லை பெரிய சைஸ் முட்டையோ எடுத்துருந்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இது பிணையிறதுக்கு இது கூட பால் தேவைப்படாது. ஒருவேளை சின்ன சைஸ் முட்டை இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்படும். அதுக்கு மேலே போட வேணாம். இது குலாப்ஜாம் மாவு மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்து பிணைய வேணாம். சும்மா லைட்டாக நீங்கள் பிணைஞ்சிங்கனாலே போதும். பால் நார்மலாக நீங்கள் ஊற்றினாலே இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த எக்கு எனக்கு போதுமாகவே இருந்துச்சு பிணையறதுக்கு. பட் இருந்தாலுமே இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பால் ஆட் பண்ணிட்டா தண்ணியாக போயிடுங்கிறதுனால நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். A few moments later. இப்போ கடாயை நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ரொம்ப லேசாக மிதமாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் போடணும். கையில் எண்ணெய் தடவிட்டு இதேமாரி பால் மாதிரி உருட்டிட்டு நீங்கள் போட வேண்டியதான். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இது காலிஃப்ளவர் மாதிரி வரும். அதுக்காக நீங்கள் ஷேப் கொடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பால் மாதிரி உருட்டிட்டு நீங்கள் போடும் போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது காலிஃப்ளவர் மாதிரி ஷேப் அதுக்கு வந்துடும் அழகாக. அதில் கிராக் ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிச்சிடும். எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுக்குள்ளே வெந்துடும். நீங்கள் லோ ஃப்ளேமில் அடுப்பை வைக்காமல் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் லேசான தீயிலே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவையும் நான் இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இது கூட அரிசி மாவு சேர்க்குறப்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி வைங்க. இப்போ நம்மளோட கஜடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். நான் இப்போ இதை ப்ரோக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே கேக் மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.